இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கோட் சொல்கிறேன். சம் பீப்புள் ஃபார் சீசன், சம் பீப்புள் ஃபார் ரீசன், பட் சம் பீப்புள் ஃபார் லைஃப் டைம். சில நட்பு சில காலத்துக்கு இருக்கும், சில நட்பு சில காரணத்துக்கு இருக்கும், ஆனால் சில நட்பு காலாகாலத்துக்கு இருக்கும். வேதத்தில் தாவீது யோனத்தானை பார்க்குறோம். சில காலத்துக்கு யோனத்தான் உண்மையாக அவர் மேலே அன்பு வச்சார். அந்த சில காலத்துக்கு அப்புறம் யோனத்தான் மரித்து போனார். தாவீது நல்லா இருந்த நாட்களில் யோனத்தான் அவர் கூட இல்லை. அதனால தாவீது யோனத்தான் காணிச்ச நட்பை மறந்து விட்டுட்டாரா? இல்லை. தாவீது ஒரு வசனத்தை சொன்ன மாதிரி அழகாக செய்கிறார். அந்த வசனத்தை சொல்கிறேன். சிநேகிதனை எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், சகோதரரிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. தாவீது என்ன பண்ணுறாருன்னா, யோனத்தான் மறிச்சு போனாலும் அவருடைய சந்ததியில் இருக்கிற பிள்ளைங்க யாராவது இருக்காங்களான்னு விசாரித்து அங்கே உதவி பண்ணுறாரு. ஆண்டு பிள்ளைங்க இந்த குணம் நமக்கு இருக்கணும். சில காலங்கள் யோனத்தான மாதிரி முக்கியமான நேரங்களில் நமக்கு சில நட்பு இல்லைன்னா அன்பு காணிச்சவங்க உதவி இருப்பாங்கன்னா நம்ம நல்லா இருக்க நாட்களில் மறக்கக்கூடாது. தாவீது அதை செஞ்சார். அதே மாதிரி நம்மளும் நம்மக்கிட்ட நட்பு இருந்தவங்க கஷ்டப்படும் போது அது சில காலங்களாக இருந்தாலும் யோனத்தான் இல்லாட்டியும் தாவீது எப்படி அவங்க பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணானோ அதே மாதிரி நம்மளும் உதவி நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யணும். ஆமென்.